என்ன பண்ண முடியாது? எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? கிருபைங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் லவ். நம்ம என்ன பண்ணுது? அது முழுசா பாதுகாத்து. அது பாதுகாக்கும் பொழுது என்ன பண்ண முடியாது? நம்மளை எதையும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சீரியஸா எடுத்து சில நாட்கள் நாம் பேச போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு என்ன பண்ணப்படும்னா எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் முதலாவது அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்னு சொன்னா, நம்மளை உயர்த்தி வைக்கிற ஆசைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை மேன்மையான இடத்துல வைத்து அழகு பார்க்கணும்னு விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மையை தேவன் தந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி தேவன் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு gift கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க? இப்ப நான் ஒரு பாயிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து உங்க கையில கொடுத்தேன்னு வைங்களேன், நீ என்ன பண்ணுவீங்க? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அப்படின்னு நினைப்பீங்களா? எப்படி என்ன பண்ணுவோம்? உங்கள்கிட்ட 100 ரூபாய் இல்லாம இருக்காது இல்லையா? உங்கள்கிட்ட 100 ரூபாய் இல்லாம இருக்குமா? ஆனா உங்ககிட்ட நான் 100 ரூபாய் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோங்க? சந்தோஷப்படுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? அப்படியா? எப்படி பண்ணுவீங்க? எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சிச்சே, எப்படி இல்லையா? எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு கிஃப்ட், எனக்கு ஒரு பரிசு கிடைச்சிச்சு, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு நல்ல ஒரு காரியம் நம்ம வாழ்க்கை உண்டாச்சு, எனக்கு ஒரு நன்மை இன்னைக்கு கிடைச்சிச்சு. நான் சொல்றேன், ஆலயத்துக்கு தேவனோட சமூகத்தில் ஆராதிக்க முடிய வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு வாரமும் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பொண்ணு என்கிட்ட கேட்டான், டாடி எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா அவளுக்கு என்ன தெரியும், என்ன எதிர்பார்க்கிறா அப்படின்னா அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குற காரியம் வேணுங்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ன பண்றாருன்னா கிஃப்ட் கொடுக்குறாங்க. சொல்லுங்க, நல்லா முகங்களை வைத்திருக்கிறீங்க, எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. என்ன பண்றாரு தேவன்? கிஃப்ட் கொடுக்குறாரு. நான் சொல்ற மாதிரி சொல்லணும், முகங்களை நல்லா வைக்கணும். பிரசங்கிக்கும் பொழுது எவ்வளவு சிரமமா இருக்கும் தெரியுமா? நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அண்டவரே அப்பா இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி கண்ணை திறந்து தான் ஆராதனையை நடத்துவேன். இப்போ கண்ணு மூடிக்கிற ஆராதனை பண்ணும்போது ஏன் கேளுங்க, என் ஆவி சோர்ந்து போயிடுது. என் ஆவி சோர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுது இல்லைன்னா எல்லாம் ஆராதனை நடக்க முடியறது இல்லை. அப்போ என்னோட ஆரம்ப நாட்கள்ல இருந்து நான் ரொம்ப வருஷமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிரசங்கிக்கும் பொழுதே கண்ணை மூடி தான் பிரசங்கம் பண்ணுவேன். இப்போதான் கண்ணை ஓப்பன் பண்ணி பிரசங்கம் பண்றேன். நீங்களாம் பண்றதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னு நான் கண்ணை மூடியே பிரசங்கிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணானா மறுபடியும் நான் அந்த இதுக்குள்ள வந்துடுவேன். இப்போ சிரமமா இருக்கு எனக்கு, ஆனா கொஞ்சம் ட்ரை பண்ண என்ன பண்ணுவேன், அதுக்குள்ள வந்துடும். ஆனா நல்லா பிரசங்கிப்பேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அப்ப நல்லா பிரசங்கிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பாப்போம். நீங்க இருக்கிற என்கரேஜ்மெண்ட்டுக்கு தான் நம்ம. எப்படியோ இவர் என்ன பண்ண மாட்டாரு, இன்னைக்கு 10:15 ஆயிடுச்சு, நீங்க எப்படியும் இன்னைக்கு காலையில் இவர் பிரசங்கத்தை முடிச்சு கையில கொடுத்து நான் வீட்டுக்கு போய் அல்லது நான் பிசினஸுக்கு போய் என்ன ஒண்ணுங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 9:30 மணிக்கு கொடுத்தாலே நடக்காது. இப்ப எப்படி நடக்குமோ, ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, உங்களை மகிழ்ச்சியாய் வைக்கிறது எப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். எப்படி நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அந்த யோசனை தான் என்ன பண்ணுச்சுன்னா, பரலோக மகிமையில் இருந்தவரை ஒரு மனுஷனா பூமிக்கு வந்தவர் தன்னுடைய தலையில் இருக்கிற வேர்வையின் பெருந்துளிகள் ரத்தமாய் விடும்படி. எத்தனை பேர் இருக்கீங்க?
ரத்தமாய் விழும்படி அந்த கல்வாரி காட்சியை யோசிக்கும் பொழுது, இப்படிதான் நான் மறிக்க போகிறேன், இப்படிதான் நாளைக்கு இந்த எருசலேம் வீதியில நான் அவமானப்பட்டு போக போகிறேன், நாளைக்கு இந்த எருசலேம் வீதியில் இப்படிதான் நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போக போகிறேன், இந்த கொல்கதா மலை மேல நான் இப்படிதான் தொங்க போறேன்னு நினைக்கும் பொழுது என்ன நடந்துச்சான்? ரத்தத்தின் பெருந்துளி, அதிகமான பிரஷர். ஐயோ, இப்படிதான் நான் நடக்க போகுதா, இப்படிதான் நான் மறிக்க போறேன்னு சொல்லி யோசிக்க 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 பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? விஞ்ஞானிகள் சொல்றாங்க, பிரஷர் அதிகமாச்சு அப்படிதான் ஆகும். மருத்துவர் சொல்றாங்க, அதிக பிரஷர்ல என்ன பண்ணுமா, அந்த ரத்த நாளம் வெடித்து அந்த நம்மளுடைய சரீரத்தில் எத்தனையோ ஹோல்ஸ் இருக்கு, எத்தனையோ லட்சக்கணக்கான ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ்ல இருந்து என்ன பண்ணுமா, அந்த பிரஷர் தாங்க முடியாம, அந்த அழுத்தத்தை தாங்க முடியாம அந்த ரத்தம் வெளியே பெருந்துளியாக விழுந்ததாம். அல்லேலூயா. அப்படி ஒண்ணு, நாளைக்கு நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு உங்களை அப்படி கொல்ல போறேன்னு உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, என்னான்னு, நாளைக்கு இங்க இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, நாளைக்கு உங்களை கொண்டு போய் இந்த மாதிரி நான் உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? யாராவது என்ன பண்ணுவீங்க? பயந்துருவீங்களா? பயந்துருவீங்களா? அட, நீங்க பயந்துருவீங்களா? எங்க வர மாட்டீங்க? சர்ச்சுக்கு வர மாட்டீங்களா? என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க இருந்து நீங்க சேரிங் கிளாஸ் போனீங்கன்னா அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தூரமா இருந்துச்சு, நான் பக்கத்துலேயே சொல்றேன். சேரிங் கிளாஸ்ல போனா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றான். ஒரு ஜோசியக்காரன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜோசியக்காரன் என்ன பண்றான், நான் அதிக முறை யோசிச்சிருக்கேன். ஜோசியக்காரன் எங்க உட்காந்துக்கிறான், அவன் பேச்ச கேட்டு நம்ம எங்க உட்காரோம், அதே ரோட்ல தான். அல்லேலூயா. அவன் பேச்ச கேட்டு நம்ம அதே ரோட்ல உட்காரோம், அவனும் உருப்பட மாட்டான். அல்லேலூயா. அந்த உருப்படாதவன் சொல்லுவான், சரியா, ஏன்னா நீ நாளைக்கு அங்க போனீங்கன்னா அந்த மாதிரி உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு இவன் என்ன பண்ண, ஐயோ நாளைக்கு இப்படி நடக்க போகுதாமனா, என்ன பண்றேன்னு தெரியல, ஐயோ நான் இங்க இருந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியவே வரக்கூடாது, வீட்டுல எல்லா பூட்ட வெளியே பூட்டிட்டு போயிருங்க நீங்க. அல்லேலூயா. உள்ள பூட்டி இருந்தா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல டக்கு டக்கு தட்டுவாங்க. எதுக்காக ஒரு சூழ்நிலையெல்லாம் எங்க பண்ண வேண்டியதா இருக்கும், வெளியே வர வேண்டியதா இருக்கும். அப்படி ஒன்று சொல்லிட்டாலே என்ன பண்ண மாட்டோம். அதுல இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொன்னா என்ன பண்ணிருப்போம், பூமிக்கடியில ஒரு குழியை தோண்டி, கவனிங்க கவனிங்க கவனிங்க, பூமிக்கடியில ஒரு குழியை தோண்டி ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் காத்து வரையும் என்ன பண்ணுவோம், அப்பெல்லாம் பயங்கரமா யோசிப்போம். ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் மேல வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம், அடியில போய் படுத்துட்டா யாருக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படி போய் ஒளிந்து கொள்வோம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்குதுன்னா, அவர் ரத்தத்தின் பெருந்துளி விழுகும் பொழுது அவர் யோசிக்கிறாரு, அவர் சொல்றாரு, அவே நமக்கு சித்தமானால் அவருக்கு தெரியும், அது சித்தமும் இல்லை, அது நடக்கும் நடக்காதுங்க நல்லா தெரியும். அப்ப சொல்றாரு, உங்களுக்கு சித்தமானால் இந்த படம் வந்தாரு. எதுக்கு வந்தாரு, எதுக்கு வந்தாரு, எதுக்கு வந்தாரு? ஏன் இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணான்னு கேட்பாங்க. அவர் கல்யாணம் பண்றதுக்காக வரல, பூமிக்கு வாழும்படியா வரல, அவர் மரிக்கும்படியாக வந்தாரு. நம் வாழும்படியா அவர் மரிக்க வந்தாரு. அல்லேலூயா. ஆனால் அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து சொத்து சுகம் அதெல்லாம் என்ன பண்ண தேவை வேண்டியதில்லை, எதுவுமே அவருக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. அவர் பெக்கர் கிடையாது, பிச்சைக்காரன் கிடையாது. அவரை வானத்தையும் பூமி உண்டாக்குறார், அவருக்கு தெரியலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு நன்மை கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஒரு மேன்மை கொடுக்கணும். என் பிள்ளைங்க மரண இருளில் இருக்கிற என் பிள்ளைங்க என்ன பண்ணணும், ஒரு பெரிய வெளிச்சத்தை காணணும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் போகணும், ஒரு பெரிய மேன்மைக்குள்ளாய் போகணும்னு சொல்லி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன பண்றாரு, உங்களுக்காய் சிந்தி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. உங்களோட பூமியிலேயே உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் எதுன்னு கேட்டா அது ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே உங்களுக்குள்ள இன்பில்ட் ஆயிட்டாருன்னு சொன்னா நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரங்க. சிலதெல்லாம் தெரிய மாட்டேங்குது.
நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதையோ பிடித்துக் கொண்டு இருக்கிறோம், எதையோ சார்ந்து ஓடிக்கொண்டு, எது வேணுமோ ஏதோ நம்ம வேணும்னு சொல்லி போய் கொண்டு இருக்கிறோம். நான் சொல்றேன் உங்களுக்கு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இன்பில்ட் ஆயிட்டாரு. வசனம் சொல்லுது, நீங்க தேவனுடைய ஆலயம் அறியாம இருக்கீங்களா? நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க தெரியல உனக்கு? நீ எங்க தேடுற, எதை தேடுற, எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற? ஆனா வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். நீ யாரை தேடி இருக்கிற, யாரை பிடிச்சிட்டு இருக்கிற, எதை நம்பி கொண்டு இருக்கிற? நீ எவ்வளவு ஃபோக்கஸ் எங்க? உன் ஃபோக்கஸ் எங்க? இந்த வீட்டுல வீடு, இந்த பூமியில என்ன பண்ணணும்? ஒரு நல்ல வீடை கட்டிடணும், ஒரு பெரிய காரை வாங்கிடணும், ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கையை வாழ்ந்துடணும். ஹலோ, இருக்கீங்களா? போன முறை அன்னைக்கு சில சொல்லிட்டு இருக்கும்போது சோமியில சொல்றேன்னு எல்லாம் மூச்சடைச்சு என்ன பண்ணுவோம்? மூச்சடைச்சி வச்சு என்ன பண்ணுவோம்? சம்பாதிச்சு சேர்த்து முடிச்சு கொண்டு வந்து அப்பான்னு மூச்சு. எத்தனை பேர் இருக்கு? என்ன எதுக்கு போடுற, ஏன் போடுற, சரி எதுக்கு பிரயாசப்படுற, ஏன்பா இப்படி எல்லாம் இருக்க? ஹலோ, நிம்மதியை விட்டு சந்தோஷத்தை விட்டு எதுக்குமே இங்க இல்லை. என்னத்துக்கு ஓடுன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் ஓடுறீங்க? என் பிள்ளைங்க பெரிய டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், என் பிள்ளைங்க பெரிய இடத்துல வரணும். ஓகே, நீ இவ்வளவு யோசிக்கிறேன்னு சொன்னா அதை கொடுத்து ஆண்டவர் எவ்வளவு யோசிப்பாரு? நம்ம தான் எல்லாமே கட்டிப்பிடிச்சு என்ன பண்றது, கட்டி பிடிச்சி நிறுத்தி கொண்டு வந்து அப்படியா? ஹலோ, வீடு வேணுமா? நீங்க தேவனை தேடுங்க. உன் பிள்ளைங்க கீழ்ப்படியணுமா? நீங்க தேவனை தேடுங்க. உங்க வேலையில சமாதானம் வேணுமா? நீங்க தேவனை தேடுங்க. உன் குடும்பத்துல சமாதானம் வேணுமா? நீங்க தேவனை தேடுங்க. அல்லேலூயா. உன் கடன் பிரச்சனை மாறணுமா? தேவனை தேடுங்க. வேலைக்கு போகாது, வேலை வருமானம் உன்னை உயர்த்தாது. வேலைக்கு போகணும்னா அப்படியே நிறுத்த சொல்லல. அது அல்ல நம்முடைய மேன்மை, அது அல்ல நம்முடைய இலக்கு. உன்னுடைய இலக்கு எங்க? உன் பொக்கிஷம் எங்க? அங்கேயும் உன் இருதயம். உன் இருதயத்தை எங்க வச்சுட்டு எங்க தேடுற? அல்லேலூயா, அல்லேலூயா. ட்ரெயின் எவ்வளவு பெருசு இருக்கு? எத்தனை பேர் இருக்கீங்க? ட்ரெயின் எவ்வளவு பெருசு இருக்கு? அந்த ட்ரெயினை முழுசு கட்டி இழுத்துட்டு போகிற இன்ஜின் தான். அல்லேலூயா. நீங்க தேவனை பிடித்துக் கொண்டு அவர் இன்ஜினா இருந்து இழுத்துட்டு போவாரு. நீங்க இன்ஜினை விட்டுட்டீங்கன்னு சொன்னா வெட்டி ஓடாதுமா. அநேகரோட வாழ்க்கை சரியாய் போக மாட்டேங்குது இல்லையா? சரியா போக மாட்டேன், குடும்பங்கள்ல சரியா போக மாட்டேன், பிள்ளைங்கள்கிட்ட சரியா போக மாட்டேன். வாழ்க்கை என்னமோ எத்தனை பேருங்க? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வாழ்க்கை ஒரு காரணமாவே இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? ஓ ஃபைன், உங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கா? ரொம்ப எனக்கே ஆச்சரியப்பட்ட பாயிண்ட் சரிங்களா? வருகிற நாட்டில் அதை நான் பேசுகிறேன், இன்னைக்கு நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் மனசெல்லாம் திட நம்பிக்கையோடு இருக்கலாம். இன்ட்ரோடக்ஷன்லேயே முடிச்சிடுறேன் சரியா? அப்போ தேவன் நம்மளை நடத்துவார்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்? இலகுவா போகலாம். எல்லாம் என்ன வரும்? எல்லாம் ஈஸியா இருக்கும். நம்ம தேவனே நம்ம நடத்தாம போவார்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு நல்லா புரியும். உங்க ரயில் இன்ஜின் எப்படி போகுது? கட 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 கடன்னு போனா இன்ஜின் இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்கு இன்ஜின்? உங்க வாழ்க்கை எப்படி போய் கொண்டு இருக்கு? கட 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 கடன்னு போதா? கட 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 அங்கே கட. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆரம்பிச்ச இடத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ ஆரம்பிச்ச இடத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? புரியுதா நான் கேட்கறது? உங்களுக்கு புரியுதா? புரியணும்னா தானே கேட்கிறேன். ஆரம்பிச்ச இடத்துலயே நான் இருக்கிறேன்னு எத்தனை பேர்? ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. எதுலையுமே ஒரு மாற்றம் இல்லை, எதுலயும் ஒரு மாற்றம் இல்லை. ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா அவர் எப்படி வந்துட்டாரு? மேல் வீட்டுல இருக்குது, ஆனா கீழ் வீட்டுல இருக்குது, ஆனா என் வீட்டு ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? என் திருமணம் ஆன பொழுது என்கிட்ட 120 ரூபா இருந்துச்சு. எத்தனை பேர் எவ்வளவு ரூபா இருந்துச்சு? 120 ரூபாயில இருந்து எங்க வீட்டுல இருந்து நான் வெளியே வந்தேன் சரிங்களா? என் சொத்து வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு என்ன நான் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். எவ்வளவு இருக்கும்? ஏறி வந்திருக்கேன், ஏறி வந்திருக்கிறேன் இல்லையா? ஏறி வந்திருக்கேன் இல்லையா?
ஏறி வந்திருக்கனா இல்லையா? ஏறி வந்திருக்கனா? எத்தனை பேரால சொல்ல முடியும் நான் வந்தேன் ஏறி அப்படின்னு? புரியுதுங்களா? புரியுதா? இல்ல நீங்க வந்த இடத்துல தான் இருக்கிறீங்களா? நான் இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணாது, அவ்வளோலாம் பிரசங்கிக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு மேன்மை கிடையாது, நான் அவ்வளோ படிக்கல, எனக்கு அவ்வளோ பற்றி என்ன பண்ணாது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு வாய்ப்புள்ள பிழைச்சுக்குவான்ற மாதிரி நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நல்லா பாட்டு பாடுறேன், நான் பாட்டு பாடியே ஆராய்ச்சே நான் பண்ணிடுறேன், உங்களோட ஊழியத்தை செய்யணும், ஆனால் ஊழியம் செய்யணும், என்ன பண்ணுவேன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு பாட்டு பாடும் பொழுதே இங்க நெஞ்சு வலி வந்துடும். இருக்கீங்களா? ஒரு பாட்டு பாடினா என்ன ஆயிரும் தெரியுமா? அப்படியே நிற்கும் பாரு, ஐயோ ஆண்டவரே இதுக்கப்புறம் என்ன பாட முடியலையே. இருக்கீங்களா? நிஜமா நடந்த சம்பவம் தான். ஒரு பாட்டு பாடும்போது கொடையெல்லாம் நடிக்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் கிடு 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 கிடுங்க மாதிரி கை காலெல்லாம் அப்பா என்ன முடியல. இங்க ஆராதிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியானது கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி கட கட கடன்னு ஆடும். அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு கூட ஒரு 4-5 பேர் நாங்கள் இருப்போம். 4-5 பேருக்கு கூட போகும்பொழுது எப்படாச்சும் ஐயோ என்னதான் செய்ய சொல்லிடுவாங்களோன்னு யோசிப்பேன். செய்ய சொல்லிடுவாங்களோ, சொல்லுவாங்கன்றது இல்லை, செய்ய சொல்லிடுவாங்களோ அப்படின்னு யோசிப்பேன். ஐயோ ஆண்டவரே எனக்கு இது முடியாது, ஐயோ இதுக்கு என்ன இருக்க முடியாது. ஒரு பாட்டு கூட நல்லா பாட முடியாது, அது சரியா எனக்கு ராகம் கூட வராது, என்னத்தான் பண்றது ஆண்டவரே. வந்த நிலை அது, வந்த நிலை அது. அல்லேலூயா. ஒரு முறை பிரசங்கம் கொடுத்தாங்க என் கையில. பாஸ்டர் ஒரு சங்கீதத்தை எடுத்து பேசுனார். தா 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 தானே. அல்லேலூயா. சொன்னது அவரை இன்னமும் ஆயிட்டாரு, இவனை நம்பி கொடுத்த பாட்டு அப்படின்னு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? பயங்கரமா ஒரு காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். இவனை நம்பி போய் கொடுத்தோம், இவனெல்லாம் இதுவலா அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளோலாம் சதாய்க்க முடியுமோ அவ்வளோலாம் சதாச்சாச்சு. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூப்பிடா போச்சு. ஒரு பாடல் பாட முடியாது, ஒரு ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் சொல்லிடுவாங்களோ 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 எனக்கு தெரியுதா? அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து ஒளிஞ்சுக்கும் நாட்கள் ஆரம்பிக்கிற நாள். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க. ஆரம்பிச்ச நாட்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஆரம்பிச்ச நாட்கள். ஆரம்பிச்ச நாட்கள். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆரம்பிச்ச நாட்கள். நாட்கள். அல்லேலூயா. பவியவா இருக்கேன். அல்லேலூயா. நான் ஒரு முறை ஒரு இடத்துல ஆலன்பேட்டில் பிரசங்கம் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிச்சேன், நான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச அதுக்கப்புறம் முடிச்சு தரல, எனக்கு தண்ணி என்ன பண்ணிடுவேன், நிப்பாட்டிடுவேன். எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணேன். அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. ஏறி வந்தோமா? ஏறி வந்தோமா? ஏறி வந்திருக்கிறீங்களா? ஏறி வந்திருக்கிறீங்களா? ஏறி வந்திருக்கிறீங்களா? எதெல்லாம் மைனஸ் நான் நினைச்சேன் அத்தனை பிளஸ்ஸா மாத்தினார் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு எது என்னால முடியலையோ சரிங்களா? இருக்கீங்களா? இங்க எது முடியலையோ என்னால் நல்லா பிரசங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் இல்ல நான் கடந்து வந்திருக்கிறேன். இதுக்காக வினைக்கிரயம் செஞ்சிருக்கிறேன். சும்மா வரல. அதுவும் என்ன இன்னைக்கு சாயங்காலம் 9 மணிக்கு நான் இன்னைக்கு நைட் 9 மணிக்கு பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். விடிய காத்தால் 5 மணி வரைக்கும் நான் பைபிள் படிப்பேன். சும்மா ஒரு நாள் வந்துடுறேன். பிரயாசம். நான் சொன்னேன் சொத்து மதிப்ப ஒரு நாள்ல வரல. பிரயாசம். இது எதனால உண்டானது, எதனால வந்தது அப்படின்னா தேவனை தேடினேன். தேவன் என்ன தேடினார்? தேவன் என்ன தேடினாரு? நான் சொல்றேன், இங்க இருக்கிற எந்த மேன்மை எனக்கு மேன்மையே கிடையாது, அவர் என் கூட இருக்கிறத விட. அல்லேலூயா. இங்க இருக்கிற உனக்கு உண்டாயிருக்கிற எதையும் நான் பெருசா நினைக்கிறதே கிடையாது. 100% உங்களுக்கு முன்பதாக திறந்த மனசோடு சொல்றேன், எனக்கிட்ட இருக்கிற எந்த ஆசை, எந்த அந்தஸ்து, எந்த மேன்மை நான் ஒரு பொருட்டாவோ ஒரு பெருசாவோ நான் பார்த்ததே கிடையாது. நெவர். எதை குறித்து மேன்மை எனக்கு கிடையாது. ஏன்? என் மேன்மை எல்லாம் அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு நாள் கூட நான் இரக்கமா நான் இதை பார்த்ததே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட யோசிச்சது கிடையாது. ஏன் தெரியுமா? என்னுடைய மேன்மை நான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவரோட பிரசன்னம் தான் நம்முடைய முகவரி. அவரோட பிரசன்னம் நம்முடைய சமூகம் தான் நம்முடைய அடையாளம். உங்க அடையாளத்தை நீங்க இழந்து போவீங்கன்னு சொன்னா, உங்களுடைய சமூகம் உங்களோட அடையாளத்தை நீங்க இழந்து போவீங்கன்னு சொன்னா, நீங்க நிர்கதியா இருப்பீங்க, அகதிகளாக்கப்படுவீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஜல்லிக்கட்டுன்னு ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்துச்சு சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஏன் அந்த மாட்டு பிடிக்கிற அந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, கல்ச்சர் அழிச்சிட்டோம்னு சொன்னா, கல்ச்சர் இருக்கு இல்லையா, அவங்க அடையாளம், தமிழருடைய அடையாளம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அடையாளத்தை அழிச்சிட்டோம்னு சொன்னா என்ன பண்ணிடலாம்? அந்த இனத்தையே அழிச்சிடும். அடையாளம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் இருக்கிறீங்க கூட? எத்தனை பேர் இருக்கீங்க கூட? அடையாளம் ரொம்ப முக்கியம். அந்த அடையாளத்தை அழிச்சிட்டோம்னு சொன்னா என்ன பண்ணிடலாம்? அந்த இனத்தை அழிச்சிடலாம். அடையாளம் ரொம்ப முக்கியம். உங்களோட சின்ன அடையாளம், உங்களோட அடையாளம் என்ன? இன்னைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க விழுந்து போய் கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க குந்தி போய் கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு மேன்மையை பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஒரு நன்மையை பார்க்க முடியல. ஐயோ, என் வாழ்க்கைக்கு ஆரம்பிச்ச நிலையிலே இருக்குதுன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், அடையாளத்தை எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க சத்தம் கேட்கல, உங்க சத்தம் கேட்கல. அடையாளத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா, அடையாளம்னா இமானுவேலுங்கிறது எனக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்க இழந்து போயிட்டீங்கன்னு சொன்னா நான் எப்படி என்னை தெரிந்து கொள்ள முடியும்? நீங்க என்னை குறித்து மேன்மை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உங்களோட அடையாளம் எதுன்னு கொடுத்து கேட்டா தேவ சமூகம் தான். முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி அவரை தேடும் பொழுது நீங்க அடையாளமாக்கப்படுவீங்க. அல்லேலூயா. எத்தனை ஸ்ட்ரீட்டுக்கு தேவ மனுஷரோட பேர் வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இஸ்ரவேலுங்கிற தேசத்துக்கு தேவ மனுஷன் தான் பேர் தான். அவன் அடையாளம். இஸ்ரவேல் தேசத்துக்கு யார் அடையாளம்? யார் அடையாளம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு யார் அடையாளம்? யாக்கோபு அடையாளம். இஸ்ரவேல் தேசத்துக்கு யார் அடையாளம்? யாக்கோபு அடையாளம். அவன் அடையாளமாய் தான் வைத்தார். ஆனர் பண்றார். உன்னை என்ன பண்றாரு? ஆனர் பண்றாரு. யாக்கோபுக்கு ஒரு தேவன், உனக்கு ஒரு தேவன். நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாக்கோபுக்காக அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்படல, ஆட்டுக்கடாவோடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டுச்சு. யாக்கோபுக்காக என்ன சிந்தப்பட்டுச்சு? ஆட்டுக்கடாவோட ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க அடையாளமாய் மாறுவான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற நீ அற்புதமாய் அதிசயமாய் மாறுவாய். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவனே ஒரு தேசமா இருப்பான்னு சொன்னா புரியுதா? புரியுதுங்களா? அன்னைக்கு இது உங்களுக்கு விளக்க சொல்றேன். அன்னைக்கு ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ளணும், தேவ சமூகத்தை போகணும்னு சொன்னா அவன் பாவம் உள்ளவனா இருப்பான். அவன் என்ன பண்ண முடியாது? தேவ சமூகத்துக்கு போக முடியாது. அவனை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா இங்க என்ன நடக்கணும்னு கேட்டா, என்ன நடக்கணும்னு கேட்டா எனக்கு வச்சுறாங்க. 5 நிமிஷம் முடிச்சிடறாங்க, உட்காராங்க, அழகா இருக்கிறாங்க. என்ன கவனிங்க, அங்கேயே வாயை பார்த்து சரிங்களா? அப்ப தேவனால ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா பாவம் உள்ள மனுஷன் என்ன பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்கடாவை அவன் வாங்கிட்டு வந்து, ஆட்டுக்கடான்னு ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, ஆட்டுக்கடா பார்த்துருக்கீங்களா? இந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? அதை வலி செலுத்தும் பலி செலுத்தும் புரியாது உங்களுக்கு. கொண்டு வந்து அங்கே வச்சு, இங்கே பாருங்க, ஒரு ஆட்டுக்கடா இங்கே வாங்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்டுக்கடா இருக்குன்னா அந்த ஆட்டுக்கடா மேலே இப்படி கையை வச்சிருவாங்க. வச்சு என் மேல இருக்க எல்லா பாவமும் இந்த ஆட்டுக்கடாவில் போடுறோம். என் பிள்ளை தான் பயப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? சொல்லுவான். அந்த முதல்ல இந்த வார்த்தையை சொல்லுவது, என் பாவம் எல்லாம் என்ன பண்ணுவோம்? என் மேலே இந்த பாவம் இருக்காது. ஏன் தெரியுமா? என் பாவம் எல்லாம் ஆண்டவராக இயேசுக்கு மேலே இருக்கு. நான் பர்ஃபெக்ட் தானே, ஆண்டவரோட சிலுவை கொள்ளான். அப்ப அந்த ஆட்டுக்கடவுல இருக்கிற எல்லா பாவத்தை என்ன பண்ணிடுவான்? யாக்கோபு மேல எல்லா பாவத்தையும் கொண்டு வந்து அது மேல வச்சு அந்த ஆட்டை ஒரே வெட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அதை கொண்டு போய் எடுத்து முடிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
அல்லேலூயா. அப்படி பெற்றுக்கொண்டவன் என்ன பண்றான்? ஒரு இஸ்ரவேல் தேசமாய் மாறி நிற்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு உண்டாச்சுன்னு சொன்னா, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் பூமிக்கு கீழே வந்து ஒரு மனுஷ அவதாரமா இருந்து தன்னுடைய ரத்தத்தில் இருந்த உடம்புல இருந்த ரத்தத்தின் பெருந்துளி எல்லாவற்றையும் செலவிட்டு உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாருங்க. உங்களை கிஃப்டட் பீப்பிளா வச்சிருக்கிறாங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்க மேன்மையான ஜனம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மையான ஜனம். நீ குந்தி போனவன் அல்ல, நீ நறுகுண்டவன் அல்ல. எத்தனை பேர் இருக்கீங்க என் கூட? நீ குந்தி போனவன், நறுகுண்டவன், பசியால் தவிக்கிறவன் அல்ல, ராஜாதி ராஜாவோட மகிமையில மூடப்பட்டிருக்கிறவன். அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவனே ஒரு பெரிய தேசமாய் மாறி நிற்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீயும் நானும் எவ்வளவு அடையாளமாய் வாழ முடியும், எவ்வளவு மேன்மையாய் வாழ முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஈசாக்கு குறித்து சொல்லப்படுகிறது வசனம். அவன் மஞ்ச காலத்தில் விதைத்தான், அந்த வருஷத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை கண்டான். நான் சொல்றேன், நீ எங்கெல்லாம் விதைக்கிறாங்கல்ல 100 மடங்கு பலன் முதல்ல தேடணும். சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல தேடணும். சொல்லுங்க. முதல்ல தேடணும். முதல்ல தேடு. பின்னாடி இருக்கிற பெட்டியால உங்களுக்கு சொல்லுங்க. இப்படி இருந்து சொல்லுங்க. பின்னாடி இருக்க சொல்லுங்க. பின்னாடி பின்னாடி என்னமா இருக்கு? எங்க அப்பா பின்னாடி என்ன இருக்கு? என்ன இருக்கு? 6000 பெட்டி இருக்குது. எத்தனை பெட்டி இருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள் வாக்குத்தத்தம் எல்லாம் 6000 வாக்குத்தத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றுமா இருக்கு. ஆமென்னா ஆமான்னு அர்த்தம். ஆமென்னா ஆம்னு சொன்னா நிச்சயமான்னு அர்த்தம். ஆம்னு சொன்னா நிச்சயமா இருக்குது. ஆம் அப்படின்னா நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். ஆமீன்னு சொன்னா அப்படியே நடக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. பின்னாடி என்ன இருக்குது? இப்போ சொல்லுங்க. பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடி என்ன இருக்கு? 6000 பெட்டி. பின்னாடி 6000 பெட்டி இருக்கு. அந்த முன்னாடி இருக்க வசனத்தை படிச்சீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். நீ வீட்டுல போய் படிச்சு பாருங்க, பிரசங்கிக்க முடியாது. முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற பெட்டியை பார்த்தீங்களா? சாலமோன் முதற்கொண்டு சர்வ மகிமையிலும் அது ஒன்றை கோலாயோடு தினதில்லை. ஹலோ ஹலோ இருக்கீங்களா? ஹலோ இருக்கீங்களா? இருக்கீங்களா? நேற்று இந்த ஜெர்கின் வாங்கினேன். வாங்கினது எனக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சாலமோன் முதற்கொண்டு தன்னோட சர்வ மகிமையில ஒன்றை போலாய் கொடுக்கல. எங்க இருக்குது அது? எங்க பார்க்காது? அது எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? சாலமோனுக்கு கிடைக்க முடியாத ஆசீர்வாதம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? பின்னாடி 6000 பெட்டி இருக்குது. இப்படி சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. கோபப்படுறது பின்னாடி பின்னாடி இப்படி செய்யும். செய்யும். அல்லேலூயா. எங்க இருக்கு? பின்னாடி. ஹலோ இருக்குங்க. என்ன இருக்கு பின்னாடி? என்ன இருக்கு? மென்மை. Gifted people. சொல்லுங்க. நீங்க ஒரு ஆசீர்வாதமான மக்கள். சொல்லுங்க. உங்க தலைமையில கை சொல்லுங்க. நான் ஒரு ஆசீர்வாதம் பண்ண மக்கள். Now gifted people. Now gifted man. I am the gifted woman. I am gifted child. நீங்க ஒரு gifted people. Child. உங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. பின்னாடி என்ன இருக்கு? 6000 பெட்டி இருக்கு. அந்த 6000 வாக்குத்தத்தத்துல என்ன இல்ல? என்ன இல்ல? அந்த 6000 வாக்குத்தத்தத்துல ஒண்ணு இல்ல. என்ன இல்ல சொல்லுங்க. ஒரு சீக்கிரம் சொன்னா அப்புறம் என்னால புரியுமா? நானே சொல்லிருப்பேன். அல்லேலூயா. இந்த 6000 வாக்குத்தத்தத்துல ஒண்ணு இல்ல. இல்லைங்கிறது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லா காரியமும் பின்னாடி பெட்டியில இருக்குது. எல்லா காரியமும் பின்னாடி கீது. ஹலோ ஹலோ இருக்கீங்களா?
இருக்கீங்களா? உங்களுடைய எல்லா காரியமும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, பின்னிட்டு பாடாதே, முன்னே போ. புரியுதா? நீ பின்னிட்டு பாத்தினா உப்பு தூளாய் போயிடு. புரிஞ்சா? வந்துரும். உனக்கு பின்னாடி வர வேண்டியதுல என்ன பண்ணும்? இன்ஜின் திரும்பி பாக்குதா, எனக்கு பின்னாடி எத்தனை பெட்டி வருதுன்னு. இன்ஜின் பாட்டு என்ன பண்ணும்? அதோட வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். போக 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 என்ன பண்ணும்? மற்ற பெட்டியெல்லாம் பின்னாடி தர 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 வேற எதுலையுமே இருக்காது பவர். நான் சொல்றேன், பூமியில் இருக்கிற எந்த ஆசையும் எந்த எதுக்கும் பவர் கிடையாது. முன்னாடி இருக்கிற இருந்தாங்க, முன்னாடி இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவரை தேடுன்னு சொன்னா மத்த அத்தனையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நன்மை கெட்டு போகும். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய ப்ரமோஷன் எல்லாம் பின்னாடி தான் இருக்குது. எங்க முன்னாடி பார்த்து ஓடிட்டு இருந்தேன்னு வையேன், இல்ல சாரி மன்னிக்கணும், பின்னாடி பார்த்து ஓடிட்டு இருந்தேன்னு வையேன், எனக்கு எப்படி ஆச்சு நடக்குமா, எனக்கு எப்படி ஆச்சு நடக்குமா, எனக்கு எப்படி ஆச்சு நடக்குமா. ஹலோ, ஏதா நீ பிடிச்சிட்டு இருக்க. நான் சொல்றேன், நீ நம்பிக்கை விட்டு அல்லேலூயா அல்லேலூயா. நீ தேடும் நிம்மதி அவரிடம் உண்டு. சொல்லுங்க, நீ தேடும் நிம்மதி அவரிடம் உண்டு. இன்று வருவாயா? இந்த பட்டாள சரியா? அல்லேலூயா. என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. எதையோ பிடிச்சு ஓடிக்கிறீங்க, எதையோ சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கீங்க. எது மேலேயே நம்பிக்கை, உங்க போக்கஸ் எங்க வச்சுட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா 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 அல்லேலூயா. போக்கஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க கொஞ்சம் திருப்பி மட்டும் வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க இப்படி திருப்பி மட்டும் வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், மத்தது எல்லாம் உங்களுக்கு பின்னாடி தர 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 தரன்னு வரும். தர 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 யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் வரும். எது நடந்தாலும் நடக்கலாலும் அவங்களோட வேலை எல்லாம் சரியா நடந்து வரும். ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? முதலாவது அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிறது எல்லாம் அதான் சொன்னேன், மூச்சடைக்க சேர்த்து முடிச்சு. எதுக்கு ஓடுறீங்க? எதுக்குமா ஓடுறீங்க? எதுக்கு ஓடுறீங்க? ஆனா எதுக்குமா ஓடுறீங்க? ஆனா யாருக்காகமா ஓடுறீங்க? அப்பா, நீங்க சேர்த்து வச்சு போறீங்க, உங்க பொண்ணு ஒரு கஷ்டமும் பண்றாரு இல்லையா? ஒரு கஷ்டமும் ஒருத்தரும் அப்படியே ராசா வந்து கண்டுகிட்டே வளர்ந்துரும். வளரும். எதை சேர்த்து வச்சுட்டு போகணும்? தேவ சமூகத்தை சேர்த்து வச்சு. நம்ம மேன்மையெல்லாம் அங்கதான், நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் அங்கதான். அவர் தாங்க. அவரை விட்டுட்டீங்கன்னா வேற எதுவும் பிடிப்பீங்க. அப்போ அவரை பிடிச்சிருந்தா அப்பாங்கிற வார்த்தை வராது. ஆடலும் பாடலும் இங்குதானே, அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, காத்திருந்தேன் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைச்சு விட்டார். காத்திருந்தேன் அவர் கண்டு கொண்டார், என் கண்ணீரெல்லாம் துடைச்சு விட்டார். அதனால் ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசுல என்னவோ ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணேன், ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிற என்னோட மனசு குளிர்ந்து போயிருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேடுகிறதே தேவன். படத்தை தேடாதீங்க சரிங்களா? வேற உலகத்திற்கு சார்ந்தே பாடாதீங்க. முதல்ல எழுந்தோன்னு, ஆண்டவரே நல்ல நாளை கொடுத்தீங்க, நல்ல சுகபலம் கொடுத்துறீங்க, அல்லேலூயா. எந்திரிச்சு போய் நல்ல உங்களை தப்பா சொல்லல. எழுந்த உடனே என்ன பண்ணணும்னா, நீங்க போக வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அது பார்த்து அங்க போய் இந்த பள்ள வலைக்கு முகத்தை கழுவிட்டு வந்து தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? ஆண்டவரே நல்ல நாளை கொடுத்தீங்க, நல்ல சூழ்நிலையை உண்டாக்கி இருக்கீங்க, நன்றி. நான் சொல்றேன், இதை நீங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க, உங்க மனசுல இனம் முடியாத ஒரு சந்தோஷம் சமாதானம் முடியாது. யாரும் கொடுக்க முடியாது, யாரும் தர முடியாது.
நிஜமா சொல்றேன், யார் தர முடியாது, எதுவுமே அதை கொடுக்க முடியாது. நீங்க பார்க்குற ரீல்ஸு, நீங்க பார்க்குற செல்போனு, நீங்க பார்க்குற உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளைங்க, உங்க கணவர் எதுவுமே கொடுக்காது. அது வந்திருக்கோம்ப்பா அஜர் அப்படின்ட்டீங்கன்னு வைங்களே, நான் சொல்றேன் மித்த அந்த நாள் முழுசு ஒரு சமாதான ஆளுகளை பார்க்கணும். இவ்வளவு சமாதானமா இருக்கும். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நான் சொல்றேன் ஒரு நாள் அனுபவிங்க. அல்லேலூயா. வேற எந்த வெட்டி நாயும் பேசாதீங்க, எந்த வெட்டி கதையும் பேசாதீங்க. எந்திரிச்ச உடனே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து முழங்கால் படிட்டு முடியாதவங்க உட்கார்ந்துனாலும் ஆண்டவரே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாக்கியம். எப்போது நீங்க போதுமானவரா இருக்கீங்க, எல்லா சூழ்நிலையும் நடத்துவரா இருக்கீங்க. நான் சொல்றேன், நீ ஜெபம் கொண்டு போனீங்கன்னா உன் பிசினஸ் அங்க என்ன பண்ணிருக்கு, செழித்து உயர்ந்திருக்கும். நான் கடை போடும்பொழுது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, அந்த ஏரியா முடிஞ்சு போன ஏரியா, அங்க போய் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வருமானம் வரப்போகுது. அல்லேலூயா. நாட்கள் வந்துச்சு, அடையாளமா மாறுங்க. அடையாளமாய் மாறுங்க. இன்னைக்கு என்னை குறித்து அங்க அடையாளம் இருக்கிறார், நான் தான் அங்க அடையாளமா இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அங்க ஒரு ரகபோத்த தேவன் கொடுத்தார். தேவனை பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. எதை காட்டிலும் தேவனை தேடுங்க. எதை காட்டிலும் எதை காட்டிலும் தேவனை தேடுங்க. தேடுன்னு நீ சிங்க குட்டிகள் பட்டினி கலந்து தாழ்ச்சி அடைந்தாலும் போயிட்டே இருக்கலாம். சிங்க குட்டிகள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் பட்டினி கடந்து தாழ்ச்சி அடைந்தாலும் அவங்க தாழ்ச்சி அடைவாங்களா? அவங்க தாழ்ச்சி அடைவாங்களா? சோத்துக்கு கஷ்டப்படுவாங்களா? நடக்குமா? நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்க? நல்ல பூ 3 நாள் தலையாடக்கூடாது, நல்லா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். முடிச்சு அவ்வளோதான். அல்லேலூயா. என்ன இங்க கூட்டிட்டு பட்டினி கடை தாழ்ச்சி அடையுமா? ராஜாக்கள் பட்டினியா இருப்பாங்களா? நான் சொல்றேன், அவங்களானாலும் நீங்க நான் சொல்லல, கர்த்தர் சொல்றேன். சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தரை தேடுகளுக்கு கொஞ்சம் நன்மையில குறைப்படாது இருக்கா? ஏதாச்சும் கொஞ்சம் சிசு தட்டுது அப்படியே சொல்றாங்க. ஒரு நன்மை குறைப்படும் சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மை குறைப்படும். எனக்கு சொல்லணும், நான் என்ன சொல்லுவேன், என் தலையில வச்சுப்பேன். நான் வச்சாதான் நீங்க வைப்பீங்க, ஆனால் தான் வைக்கிறேன். தெரியுமா? தெரியுமா? நான் இந்த வார்த்தையில சொல்லணும், அதை ரியாக்ட் பண்ணுவேன். நான் சொல்லும்போது சொல்றேன், எனக்கு ஒரு நன்மை குறைப்படும். ரொம்ப சொல்லாம போங்க, அதுவும் விருப்பம். எனக்கு அதுல எந்த லாசம் இல்லை. எனக்கு வேணும், நான் கேட்கிறேன். எனக்கு வேணும், நான் சொல்றேன். அப்போ முதலாவது அந்த முதல் இடத்தை கொடுங்க. பிற்பாடு என்ன பண்ணும்? 6000 பெட்டிகள். இந்த ரயில் இன்ஜின் எப்படி திரும்ப வரும்? தரன்னு இழுத்துட்டு வரும். அப்படித்தானே பண்ணும். ஏன்னு கேட்டா 2-4 வீல் தான் இருக்கும். 4 வீல் தான் நம்ம இருக்கும். ரயில் இன்ஜின் எல்லாத்துலேயுமே நல்லா பயங்கரமா இருக்குமா? 4 வீல் தான் இருக்கும். அந்த வீல் எப்படி இழுத்து வரும்னா தரன்னு இழுத்துட்டு வரும். நான் சொல்றேன், நீங்க தேவனை தேடிங்கன்னா மற்றதெல்லாம் தரன்னு இழுத்துட்டு வரும். ஒரு நன்மை ஒரு காலம் குறைப்படும். நீங்க எதில் விழுந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களை விட இந்த பூமியில சமாதானம் வாழ்கிற ஒருத்தம் கூட கிடையாது. வாழவே முடியாது. இல்ல வாழ முடியாது. ஏன்னா சமாதானமே நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானம் இழந்து போயிருக்கிறீங்கன்னு சொன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேடுறது தப்பு. நீங்க ஒழுங்கா இல்லை. நீங்க உங்களை சரிப்படுத்தி நீங்க தேடி பாருங்க. மற்றது வரலன்னா நீங்க சொல்லுங்க, நான் பைபிள் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன் கேள்வி? பொய்ய பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு இந்த நேரத்தில் நான் போய் சம்பாதிச்சோம்னா பெரிய வருமானம் இல்லை. வேற இடங்களில் நான் போய் நிற்கிறேன் இல்லையா? இல்லையாமாவா? இல்லையா? அது நமக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். நான் சொல்றேன், பிசுறு தட்டவே தட்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப இருக்கிறீங்க, பிசுறு தட்டவே தட்டாது. ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவனாக
தேவன் தம்முடைய ஆவியினால மனுஷர்கள் எழுப்பி என்ன பண்றாரு? ஆவியானோட எழுப்பி எழுதப்பட்ட புஸ்தகம். வானம் பூமி ஒளிந்து போகாதீங்க. நோ இல்லைங்களா? வசனம் சொல்லுங்க, வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் உதிர்ந்து போகும். எத்தனை ராஜ்யங்கள் இருந்துச்சு, எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க. கிறிஸ்டியானிட்டி ஒண்ணு இல்லாம படிக்கணும்னு சொல்லி, இந்த கிறிஸ்துவத்தை இல்லாம படிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் கூட இல்லை. அவன் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான். இருக்குது எங்கேயோ ஆரம்பிச்ச கிறிஸ்டியானிட்டி, ஜெருசலேத்தில் ஆரம்பிச்ச கிறிஸ்டியானிட்டி எங்க இருக்கான்? எங்கம்மா இருக்கீங்க? காந்தல்ங்கிற ஒரு ஏரியாவா? இது ஏதோ தூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை, இங்க கொண்டு வந்து வைக்குது. நான் சொல்றேன், இதை விட மோசமான இடத்துலலாம் இருக்கு, குரோமத்துலலாம் கிடக்கு. ஏன் இது ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இன்னைக்கு ஒன்றும் நான் போயிருக்கேன். கடவுளோட வார்த்தை, அந்த கடவுளோட வார்த்தையை நான் கூட சொல்றேன், நீ ஒரு நன்மை கொடுக்கணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும். அதில் எழுந்து முதலாவது வருகிற நாட்களில் 3 அல்லது 4 மனுஷர் அலையூயா. அந்த 4 மனுஷரும் ரொம்ப பிரசன்சபிளாக போகும்போது எனக்கு அதை யோசிக்கும், அதை பிரசங்கிக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்கு நான் இப்போ ஆரம்பமே பண்ணலாம். அலையூயா 10 மணிக்கு முடிச்சுன்னு நான் நினைச்சேன். நான் இப்போ 3 மணி ஆக போகுது. உங்கள் மூணு எல்லாம் நீங்கள் எப்படி வச்சிங்கனாலும் நான் என்ன பண்ண போகிறேன்? நீ கொஞ்சம் மூஞ்சி மாறிச்சு